கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியான வசனம் சங்கீதம் 128 அதிகாரம் 2 வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இந்த வசனத்திலேருந்து நாம் என்ன பார்க்குறோன்னா, ஏசப்பா ஒரு ஆள் ஆசீர்வதிக்க நினைச்சா அவங்களின் கைகளின் பிரயாசத்தை தான் ஃபஸ்ட்டு ஆசீர்வதிப்பார். நாம் நிறைய நேரத்தில் நம் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் நம் கைகளின் பிரயாசத்தை நம்மளால் சாப்பிட முடியாமல் நாம் இருக்கோம். பித்தலான ஓட்டையான பையில் போடுறது போல இருக்கும் நம் பிரயாசத்தை. நம்ம சம்பாதிச்சாலும் அது எங்கே போகுதுன்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம். அந்த மாதிரி இருக்கும் இந்த உலகத்தின் பிரயாசம். ஆனால் ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிச்சா, ஏசப்பான்ட்ட நம் பிரயாசத்தை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிச்சா நம் கைகளின் பிரயாசத்தை நாம் தான் சாப்பிடுவோம். அந்நியர் சாப்பிட முடியாது. நம்மளுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிச்சா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். அதனால் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளணும். நாம் யாருக்கும் கடனாளியாக இருக்கக்கூடாது, பிறருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். நாம் பிரயாசத்தை நாம் தான் சாப்பிடணும், மற்றவங்க சாப்பிடக்கூடாது. அப்படின்னு நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டா நம் வேண்டுதலை ஆண்டவர் நிறைவேற்றுவார். இந்த வசனத்தின் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக.